ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனல் ஸ்வீட் சால்ட் ஸ்பைஸில் ரெட் பாஸ்தா எப்படி செய்யறது, வீட்டிலே மசாலா அரைச்சி ஹோட்டல் டேஸ்ட்டில் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, பாஸ்தா 200 கிராம், தண்ணி 2 கிளாஸ் வாட்டர், அதாவது 400 ml, பூண்டு 5 பல், இஞ்சி 1 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க, 2 தக்காளி, 3 பெரிய வெங்காயம். எங்கள் ஊர் சைட்லலாம் இதை பல்லாரி சொல்வோம். உங்கள் ஊர் சைடு பெரிய வெங்காயம் தான் சொல்வீங்களா இல்லை பல்லாரி சொல்வீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பச்சை மிளகாய். அப்புறம் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மிளகு 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், பட்டை 1 பீஸ், ஏலக்காய் 3, மிளகாய் 3, லவங்கம் 3, வெரை கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதாங்க நம்ம பாஸ்தா செய்யறதுக்கு தேவையான பொருள். இப்போது நம்ம இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கீங்கள, அதை தாளிக்கிறதுக்காக பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயை குறுக்க வெட்டிக்கோங்க, அதுவும் தாளிக்கிறதுக்கு தான். இது 2 வச்சு தான் நம்ம தாளிக்கவே செய்ய போகிறோம். அடுத்தது என்னென்னா, தக்காளி அரைக்கிறதுக்காக 4 துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளியை 4 துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதான் அந்த மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, ஏலக்காய், மிளகாய், லவங்கம், வெரை கொத்தமல்லி, கசகசா, இந்த 9 பொருளையும் எடுத்து நீங்கள் வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. வறுத்து வச்சதுக்கப்புறமா வறுத்து வச்சுட்டு அந்த பேன்லேருந்து இருந்த மசாலாவை தனியாக தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் 2 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கீங்கள, அதே பேனில் ஊற்றி உப்பு போட்டு 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குக்கிங் ஆயில் எது வச்சுருக்கீங்களோ சேர்த்துட்டு இந்த பாஸ்தா ஆட் பண்ணி வேக வச்சு இந்த தண்ணியை வடிகட்டி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. வடிகட்டின தண்ணியை கீழே கொட்டாமல் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க, நமக்கு அது லாஸ்ட்டில் யூஸ் ஆகும். இது வேக வச்சு எடுத்து வச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மிக்சர் ஜாரில் நமக்கு இந்த ரெட் பாஸ்தாவுக்கு மசாலாவுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சர் கிரைண்டரில் இஞ்சி, பூண்டு, வறுத்த மசாலா, வெங்காயம் 1 தனியாக பெரிய வெங்காயமாக 4ஆக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. தக்காளி நீங்கள் கட் பண்ண எல்லா தக்காளியும் இதில் போட்டு அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பேனில் நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். பெரிய பேன் இருந்தால் எடுத்துக்கோங்க, ஏன்னா இது வந்து எனக்கு பெரிய பேன் தான் வந்து கரெக்டாக இருந்துச்சு இந்த தாளிச்சிட்டு இந்த பேனில் வந்து பாஸ்தா பண்ணுறதுக்கு. ஏன்னா 3 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய பேனாக வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பெரிய பேனை எடுத்துகிட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறமா பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த 2 வெங்காயம் கட் பண்ணி தனியாக வச்சுருந்தீங்கள்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு பீஸ் கேரட் கொண்டு வந்து என் பொண்ணு கொடுத்து, அம்மா வெஜிடபிள்ஸ் போட்டால் தான் ஹெல்த்தியாக இருக்கும்னு சொன்னதுனால அந்த 2 கேரட்டையும் நான் க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணி போட்டுக்கிட்டேன். உங்களுக்கும் தேவைப்பட்டால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை காய்கறி வேண்டாம், வெறும் பாஸ்தா தான் செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டு வந்து இது ரோஸ் கலரில் மாறினதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா பாஸ்தாலேயும் உப்பு ஆட் பண்ணியிருப்பீங்க, அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். மசாலா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருந்த பாஸ்தா தனியாக எடுத்து வடிகட்டி வச்சுருந்தீங்கள்ல, எனக்கு வந்து இது ஒன்றோட ஒன்று ஒட்டிடுச்சு வடிகட்டினதுக்கப்புறமா. உங்களுக்கும் இதே மாதிரி வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாஸ்தாவே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, வதக்கி விடுங்க, எல்லாத்தையும் உடச்சி விடுங்க. அந்த கரண்டியாலே வச்சு நீங்கள் எல்லாத்தையும் பொளந்து விட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் மிக்ஸ் ஆகும். மசாலா எல்லாம் கோட் ஆனதுக்கப்புறமா
நீங்கள் லாஸ்ட்டில் இந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சுருப்பீங்களே, வடித்து பாஸ்தாவை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருந்த தண்ணி இருக்கும். அந்த தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த டைமில் எடுத்து நீங்கள் சூடாக சர்வ் பண்ணி 3 பேர் ரெடியாக சாப்பிட உட்கார வச்சுருங்க. வச்சுட்டு சர்வ் பண்ணுங்க. அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பசியில் இருந்தாங்கன்னா பத்தவே பத்தாது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு செஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் 3 பேர், பாப்பான்றதுனால இது கரெக்டாக இருந்துச்சு. இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான். பெரியவங்க யாருனா இருந்ததுன்னா பத்தவே பத்தாது. இன்னொரு பாக்கெட்டு இல்லை ஹாஃப் நீங்கள் ஆட் பண்ணி தான் செய்யணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலில் நோட்டிஃபிகேஷன் சிம்பிள்